கிறிஸ்து இயேசுக்குள் அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துக்குள்ளான வாழ்த்துக்கள். விசேஷமாய் திறவுகோல் என்ற நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கடந்த நாட்களாக நம்ம எதை பற்றி பார்த்துட்டு இருந்தோம்னா, லேவியராகமம் புத்தகத்தில் சில காரியங்கள் கொடுத்து பார்த்துருந்தோம். அது கூட விசேஷமாய் நம்ம கடந்த வாரம் எதை பற்றி பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்டியன்ஸ் கிட்ட இருக்கிற ரொம்ப முக்கியமான ஒரு நம்பிக்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குட் ஃப்ரைடே. அந்த குட் ஃப்ரைடே குறித்தும் அது மட்டும் இல்லாமல் 40 நாள் என்ன பண்ணுறாங்கன்னா, நிறைய கிறிஸ்துவர்கள் லெந்து நாட்களில் என்ன பண்ணுறாங்கன்னா செலவு செய்கிறாங்க. இதை குறித்ததான வேதாகமத்தில் ஏதாவது தகவல்கள் இருக்குங்களா, அதுக்கு ஏதாவது சாட்சிகள் இருக்கா அப்படின்ற சில தெளிவுகளை நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம கடந்த வாரம் பார்த்தோம். இந்த வாரமும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த குட் ஃப்ரைடே குறித்ததான சில தெளிவுகளை நம்ம என்ன பண்ணலாம்னா பார்க்கலாம். நிகழ்ச்சிக்குள்ளே போகலாமா பிரதர்ஸ்? ஓகே பிரதர். பிரதர், எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு பிரதர். என்னன்னா, நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரிச்சது உண்மைதான், சரிங்களா? ஸோ அது எந்த நாளில் அவர் மரிச்சாரு, எந்த டைமிங்கில் மரிச்சாரு, ஸோ இந்த மாதிரி தகவல் எல்லாம் வேதாகமத்தின் அடிப்படையில் எப்படி நம்ம புரிஞ்சுக்கணுன்றதை நீங்கள் சொன்னீங்கன்னா ரொம்ப தெளிவாக இருக்கும். பிரதர், நீங்கள் கேட்ட கேள்வி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. கடந்த வாரம் நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்போ ஞானஸ்தானம் எடுத்தார் அப்படின்றத பார்த்தோம். அது பார்த்தீங்கன்னா 29 AD அப்படின்ற ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டோம். அவர் எவ்வளோ வருஷம் ஊழியம் செஞ்சார் அப்படின்னு பார்க்கும்போது கரெக்டாக 3 வருஷம் அவர் ஊழியம் செஞ்சார். அப்போ எப்போ மரிச்சாருன்னு பார்க்கும்போது AD 33 தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரிச்சாருன்ற ஒரு விஷயத்தை பார்த்தோம். இப்போ உங்களோட கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த நாளில் அவர் மரிச்சாரு அப்படின்றது அவங்களோட கேள்வியாக இருக்குது. எந்த மாதம், எந்த நாள், அதை கண்டுபிடிக்கலாமா அப்படின்றது அவங்களோட கேள்வியாக இருக்குது. இதை நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வேதாகமத்தில் சில நிழல்கள் இருக்குது. அந்த நிழலுடைய நாட்களை பார்த்துட்டு அப்புறம் என்ன பண்ணலாம்னா அதுக்குண்டதான பொருளை நம்ம பார்க்கலாம். பொருளை அசோக் பிரதர் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நிழலை குறித்ததான சில காரியங்கள் நம்ம பார்த்துட்டு பொருளுக்குள்ளே போகலாம். இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இப்படி தான் மரிக்க போகிறாரு, இந்த நாள் தான் அவர் மரிக்க போகிறாருன்ற விஷயத்த தேவன் என்ன பண்ணியிருக்காருன்னா பழைய ஏற்பாடுற ஒரு நிழலை வச்சுருக்காரு. அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, யாத்திராகமம் 12ஆம் அதிகாரத்தில் இருக்குது. இந்த யாத்திராகமம் 12ஆம் அதிகாரத்தோட பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இஸ்ரேல் ஜனங்கள் பார்த்தீங்கன்னா எகிப்தில் அடிமைத்தனத்தில் இருக்காங்க. இப்போ தேவன் என்ன பண்ணுறாருன்னா, அவங்களை விடுதலை பண்ணுறதுக்கு மோசே என்ற ஒரு பெரிய ஒரு லீடரை செலக்ட் பண்ணுறாரு. செலக்ட் பண்ணிவிட்டு 10 வாதைகள் நடைபெறுது. அதில் 10 வாதைகளில் 10ஆம் வாதை தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா தலைச்சன் பிள்ளை சங்காரம். கரெக்டுங்களா பிரதர்? இந்த வாதையில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஒரு முறைமையாக செய்ய சொல்கிறார். அதை பற்றி படிக்கலாம் பாருங்கள். யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் பிரதர். யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இந்த மாதம் உங்களுக்கு பிரதான மாதம், இது உங்களுக்கு வருஷத்தின் முதலாம் மாதமா இருப்பதாக. சரி, இந்த இடத்துல மாதம் இது பிரதான மாதம் அப்படின்னு சொல்லியிருக்கே தவிர எந்த மாதம் இங்க மென்ஷன் பண்ணப்படலை. இப்போ உதாரணத்துக்கு நம்முடைய ஃபர்ஸ்ட் மந்த் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி, கரெக்டுங்களா? ஆனால் இஸ்ரேல் ஜனங்களும் என்ன பண்ணிட்டு இருந்தா 12 மாதம் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. அதில் முதல் மாதம் என்னன்றத இங்கே படித்தா நமக்கு தெரியாது, எஸ்தர் புத்தகத்தில் படித்தா தெரியும். படிக்கலாம் பாருங்க. எஸ்தர் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். எஸ்தர் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ராஜாவாகிய ஆகாஸ்வேருவின் 12ஆம் வருஷம் நீசான் மாதமாகிய முதலாம் மாதத்திலே. பார்த்தீங்களா பிரதர்? இந்த இடத்துல முதல் மாதம் என்னன்றது நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. எந்த மாதம்? நீசான் மாதம் அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சு. அது இல்லாமல் 12 மாதம் இருக்கும் இஸ்ரேல் ஜனங்களுக்கு. இதை நம்ம ஒரு பாடத்தில் பார்த்துருக்கோம். வரப்போகிற நாட்களில் இன்னும் விரிவாக பார்க்கலாம். இந்த நீசான் மாதத்தில் தான் ஒரு முறைமை செய்ய சொல்கிறார். என்ன பண்ணணும்னா, அந்த நீசான் மாதத்தில் 10ஆம் தேதி என்ன பண்ணணும்னா ஒரு ஆடை தேர்ந்தெடுக்கணும்னு சொல்றாரு. இது எங்க படிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் படிக்கலாம். நீங்கள் இஸ்ரேல் சபையார் யாவரையும் நோக்கி, இந்த மாதம் 10ஆம் தேதியிலே வீட்டு தலைவர்கள் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள கடவர்கள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதி நீசான் 10ஆம் தேதி என்ன பண்ணணும்னா அந்த ஆட்டை தெரிந்தெடுக்கணும். சரி, இந்த ஆடு எப்படி இருக்கணும் அப்படின்றத அதுலேயே 5ஆம் வசனத்தில் சொல்றாரு. படிக்கலாம் பாருங்க. யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதும் ஆணும் ஒரு வயதுள்ளதுமாய் இருக்க வேண்டும். இப்போ இந்த ஆட்டோட அந்த ஆடு எப்படி இருக்கணும்னு சொல்றாரு. ஃபர்ஸ்ட் பழுதற்றதா இருக்கணும், அடுத்தது ஒரு வயது தான் இருக்கணும், அப்புறம் ஆணா இருக்கணும் அப்படின்றத பார்க்கணும். அப்போ இந்த ஆட்டுக்குட்டியில என்ன ஒரு முக்கியமான ஒரு அடையாளம் வச்சிருக்காரு. ஏன் அப்படின்னா 10ஆம் நாள் தேர்ந்தெடுக்க போற ஆட்டை அவங்க என்ன பண்ணணும்னா எப்போ அடிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த அதுலேயே 6ஆம் வசனத்துல சொல்றாரு பாருங்க. யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அதை இந்த மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் வைத்திருந்து
இஸ்ரேல் சபையின் ஒவ்வொரு கூட்டத்தாரும் சாயங்காலத்தில் அதை அடித்து. இங்கே தான் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் நாள் அந்த ஆடை தேர்ந்தெடுக்கணும். 14ஆம் நாள் என்ன பண்ணணும்னா இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ட்வில்லைட் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கும். இங்கே சாயங்காலம்னு இருக்குது பார்த்தீங்களா, ஆனால் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ட்வில்லைட்டுன்ற வார்த்தை இருக்கும். அந்த டைமில் தான் என்ன பண்ணணும்னா அந்த ஆடை அடிக்கணும். ஸோ இந்த ஆடை அடிச்சுட்டு அந்த ரத்தத்தை என்ன பண்ணணும்னா நிலைக்கால்லையும் மேல் சட்டத்துலையும் பூசணும். அப்போ எந்த வீட்டில் இந்த ரத்தம் இருக்கோ அவங்க என்ன பண்ணிடுவாங்க, தப்பிச்சிடுவாங்க. அந்த வீட்டில் தலைச்சன் பிள்ளை என்ன பண்ண மாட்டாங்கன்னா மறிக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு பெரிய ஒரு அடையாளம் கொடுத்தார். இந்த அடையாளத்தை தேவன் என்ன சொன்னார்னா, நீங்கள் வருஷம் வருஷம் என்ன பண்ணணும், நீங்கள் கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கணும், இதை நிறுத்தவே கூடாது அப்படின்னு. அப்போது ஏன் இந்த அடையாளத்தை தேவன் கொடுத்தாரு அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு நல்லாவே தெரியும். ஆல்ரெடி சில வீடியோஸில் பார்த்துருந்தோம். இந்த ஆடு, இங்கே அடிக்கப்பட்ட ஆடு யாரை அடையாளப்படுத்துது அப்படின்றத யோவான் ஸ்தானங்கன்னு ஒரு வசனம் சொல்கிறார். இங்கே படிக்கலாம். யோவான் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். யோவான் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. இந்த இடத்துல யோவான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ பார்த்து என்ன சொல்றாரு, ஆட்டுக்குட்டி, தேவ ஆட்டுக்குட்டின்ற வார்த்தை அவர் யூஸ் பண்றாரு. எப்படி பழைய ஏற்பாடுல நம்ம யாத்திராகமம் 12ஆம் அதிகாரத்துல நீசான் 10ஆம் தேதி ஒரு ஆட்டுக்குட்டியை தேர்ந்தெடுக்கணுமோ, நீசான் 14ஆம் தேதி ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கணுமோ, அதே மாதிரி யோவான் ஸ்தானகன் டைரக்டா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பார்த்து என்ன சொல்றாரு, தேவ ஆட்டுக்குட்டி அப்படின்றார். ஆனா நீங்க அடுத்த கேள்வி கேட்கலாம், பிரதர் இந்த இடத்துல பஸ்காவை குறித்து ஏதாவது பேசியிருக்காரா அப்படின்னா, இதை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு சில தெளிவுகள் கொடுக்குறார். இங்க அடிக்கப்பட்ட பஸ்கா ஆட்டுக்குட்டி யார் அடையாளப்படுத்தும்னா நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தான் அடையாளப்படுத்துன்றத அப்போஸ்தலனாகிய பவுல் எங்க எழுதியிருக்காருன்னா 1 கொரிந்தியர் கரெக்டா சொன்னீங்க பிரதர், 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல எழுதியிருக்காரு. 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. அப்போ பாத்தீங்களா இந்த இடத்துல தேவன் எவ்வளவு பெரிய ஒரு நிழல் வச்சிருக்காரு. இப்போ உங்களோட கேள்வி, நீங்க கேட்ட கேள்வி என்ன அப்படின்றத திரும்ப நான் ரீஹைட்ரேட் பண்றேன் பாருங்களேன். நீங்க என்ன கேட்டீங்கன்னா, பிரதர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எந்த நாள் மரிச்சாரு, அதை நம்மளால கண்டுபிடிக்க முடியுமா, எந்த மாதம் அப்படின்றத கண்டுபிடிக்க முடியுமான்றத நம்ம நிழலில் ஒரு கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டோம். என்ன புரிஞ்சுக்கிட்டோம்னா, நீசான் 10ஆம் தேதி ஒரு ஆடை தேர்ந்தெடுக்கணும், ஒரு ஆட்டுக்குட்டியை தேர்ந்தெடுக்கணும். அந்த ஆட்டுக்குட்டி 1 வயதாக தான் இருக்கணும், அது பழுதற்றதாக இருக்கணும், ஒரு ஆண் ஆடாக இருக்கணுன்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டோம். அதை எப்போ அடிக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது நீசான் 14ஆம் தேதி அடிக்கணும், அதுவும் ட்வில்லைட் சாயங்காலத்தில் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டார். இப்போ இந்த இடத்துல ஆட்டுக்குட்டி யாரை அடையாளப்படுத்தணும்னு பார்த்துட்டோம். யார் அடையாளப்படுத்தும், நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் அடையாளப்படுத்துன்றதை பார்த்துட்டோம். இப்போ நம்ம என்ன பார்க்கலாம்னு அடுத்தது, இப்போ நிழல்ல எப்படி நாட்களை மாதங்களை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ பொருள்ல எப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடைய மரணம் இந்த நாள் தான் நடந்தது, இந்த மாதம் தான் நடந்துன்றதை நம்ம எப்படி வேத ஆதாரத்தோட நம்ம கண்டுபிடிக்கலான்றத பிரதர் அசோக் நமக்கு சில காரியங்கள் நீங்கள் ஷேர் பண்ணுங்க. ஓகே, ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்த அந்த நாளையும் அந்த நேரத்தையும் நம்ம சரியாக கண்டுபிடிக்க முடியுமா வேதாகமத்தின் அடிப்படையில் அப்படின்னு சொல்லும்போது, பழைய ஏற்பாட்டில் தேவன் என்ன பண்ணார்னா இதற்கான நிழலை அந்த கால கணக்கோடு என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த கரெக்டான எக்ஸாக்ட் டைமோடு என்ன பண்ணியிருக்காரு மதிச்சிருக்கான்னு சொல்லி பார்க்கும்போது, இங்கே அந்த பஸ்கார்டு எப்போ செலக்ட் பண்ணப்பட்டுச்சுன்னா நீசான் மாதமாகிய முதல் மாதத்தில் 10ஆம் தேதி செலக்ட் பண்ணப்பட்டுச்சு. 14ஆம் தேதி என்ன பண்ணப்பட்டுச்சுன்னா அந்த அந்தி நேரமாகிய வேலையில் அடிக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். சரி, இந்த காலக்கணக்கு இப்போ பஸ்கார்டு நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சரியாக நீசான் 10ஆம் தேதி அவர் அடிக்கப்படுறதுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டாரா, சரியாக 14ஆம் தேதி அவர் சிலுவையில் அறையப்பட்டாரா அப்படின்னு பார்க்கும்போது, இந்த இடத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்ட அந்த நாளும் அந்த மாதமும் தேவன் முன்னாடியே தீர்மானித்தபடி இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னு தான் பார்க்குறோம். அப்போ ஏன் இந்த காலங்களெல்லாம் நம்ம பார்க்கணும்னு சொல்லி பார்க்கும்போது பாருங்கள், நம்ம கலாத்தியெல்லாம் வாசிக்கும் பொழுது, காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரையும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் என்ன பண்ணான்னா இந்த பூமிக்கு அனுப்பினார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, தேவன் காலத்தை என்ன பண்ணுறாருன்னா ரொம்பவும் பிரதானமாக முன்வைத்து என்ன பண்ணுறாரு, எல்லா திட்டத்தையும் என்ன பண்ணுறாருன்னா இது பண்ணுறாரு. அந்தந்த காலத்தில் எல்லாத்தையும் சரியாக என்ன பண்ணுறாங்கன்னா அந்த திட்டத்தின்படி செய்து முடிகிறார் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் நீசான் மாதம் 10ஆம் தேதி தான் செலக்ட் பண்ணப்பட்டிருக்கணும், நீசான் மாதம் 14ஆம் தேதி தான் என்ன பண்ணப்பட்டிருக்கணும், அடிக்கப்பட்டிருக்கணும். அதாவது AD 33ஆம் வருஷத்தினுடைய நீசான் மாதம் 10ஆம் தேதியில்
அவர் அடிக்கப்படுறதுக்காக செலக்ட் பண்ணப்பட்டு 14ஆம் தேதி அவர் அடிக்கப்படணும்னு சொல்லி பார்க்கணும். சரி, இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? வேதத்தில் எப்படி ஈஸியாக நம்ம பார்த்து கண்டுபிடிக்க முடியுமா? இப்போ பழைய ஏற்பாட்டில் அங்கே யாத்திராகம் 12ஆம் அதிகாரத்தில் டைரெக்டாகவே என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா, நீசன் மாதம் 10ஆம் தேதி 14ஆம் தேதின்னு வசனம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் அவர் அடிக்கப்படும் பொழுது இந்த காலங்கள் எல்லாமே எழுதி வைக்கப்பட்டிருக்கா அப்படின்னு பார்க்கும்போது இங்கே தான் தேவன் என்ன பண்ணி பஸ்கா பண்டிகை வர 6 நாளைக்கு முன்னே இயேசு தாம் மரணத்திலிருந்து எழுப்பின லாசர் இருந்த பெத்தானியாவுக்கு வந்தார். பாருங்க, பஸ்கா பண்டிகை வர 6 நாளைக்கு முன்னே